ஜெனிக்கும் கார்த்திக்கும் விடிஞ்சா கல்யாணம். அவங்க 2 பேரோடது 15 வருட காதல் கதை. ஸ்கூல்ல இருந்தே லவ் பண்றாங்க. ஜெனி கார்த்திக் கூட படிச்சவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி அவங்க குழந்தைங்களே பெருசாயிட்டாங்க. மதம் ஜாதி இது எதுவுமே ஒத்து போகாதனால ஜெனி வீட்லயும் கார்த்திக் வீட்லயும் அவங்க கல்யாணத்துக்கு பயங்கர எதிர்ப்பு. ஆனா ஜெனியும் கார்த்திக்கும் ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருந்தாங்க. அவங்க பெற்றோர் சம்மதம் இல்லாம இந்த கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு. பல போராட்டங்களுக்கு அப்புறம், பல நாள் காத்திருப்புக்கு அப்புறம் இதோ அவங்க எதிர்பார்த்திருந்த கல்யாண நாள் நாளைக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் கார்த்திக் ஜெனிக்கு கால் அடிக்கிறான். காலையில இருந்து கார்த்திக்கு ஜெனியை உடனே பார்க்கணும் போல இருக்கு. ஜெனி கை ஃபுல்லா மருதானி. போன் அட்டன் பண்ண முடியல. என்ன பண்றதுன்னு தெரியாம திக்கி திணறி கஷ்டப்பட்டு அந்த கால் அட்டன் பண்றான். கால் அட்டன் பண்ணி 2 பேரும் பேச ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே கார்த்திக்கோட அம்மா கார்த்திகை கூப்பிடுறாங்க. கொஞ்சம் பொருள் வாங்குறதுக்காக ஒரு கடை வரைக்கும் போயிட்டு வர சொல்றாங்க. இப்போ கார்த்திக்கு திடீர்னு ஒரு யோசனை. அவங்க அம்மா சொன்ன கடை ஜெனி வீட்டை தாண்டி தான் போகணும். அதனால ஜெனி கிட்ட கேட்கிறான், ஏ ஜெனி ப்ளீஸ் நோ சொல்லாத, நான் அந்த பக்கம் தான் வரேன், நீ வாயா ஒரு 5 minutes மீட் பண்ணலாம், நீ சீக்கிரமா வீட்டுக்கு போயிடலாம். நோ வீட்டில் தெரிஞ்சா எனக்கு கொன்னே போட்டுருவாங்க, என் கையில வர ஃபுல்லா மெஹந்தி, விளையாடாத, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்றான். ஆனா கார்த்திக் என்னமோ ஜெனியை பார்க்கணும் போலவே இருக்கு, ப்ளீஸ் நீ வாயேன் ஒரு 5 minutes இல்ல ஒரு 2 minutes உன்னை பார்த்துட்டு நான் போயிடுறேன். பைத்தியமா கார்த்திக், உனக்கு விடிஞ்சா கல்யாணம், ரொம்ப ஓவரா பண்ணாத, என்னன்னே தெரியல ஜெனி, உன்னை பார்க்கணும் போல இருக்கு, நீ வா ப்ளீஸ் ஒரு 2 minutes ப்ளீஸ். கார்த்திக் கெஞ்ச ஆரம்பிச்சதும் ஜெனியோட மனசு தாங்கல. ஓகே நான் வரேன், ரொம்ப ஓவரா பண்றேன், நான் கோவமா இருக்கேங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கோ, சரி கோச்சுக்கோ அந்ததுக்கப்புறம் கோச்சுக்கோ, நான் கிளம்பி வரேன், இன்னொரு 10 minutes அங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்லி கார்த்திக் கால் கட் பண்றான். கார்த்திக் வீட்டுல இருந்து கிளம்பி ஜெனியோட வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு குட்டி பேக்கரி, அதான் அவனோட மீட்டிங் ஸ்பாட், அங்க வண்டி நிறுத்துறான். கார்த்திக் ரீச் ஆகி இன்னும் 30 செகண்ட் கூட முடியல. ஆனா அவன் கண்ணு ஜெனியை தேடி அலைப்பாயுது. ஒரு நிமிஷத்துல அந்த ஜெனி வந்துட்டான். ஜெனி வந்ததும் கார்த்திக் அவளை இறுக்கமாக கட்டி பிடிச்சி அவன் நெத்தியில் ஒரு முத்தம் கொடுக்குறான். முத்தம் கொடுத்ததும் ஜெனி கார்த்திகை பார்த்து சிரிக்கிறான். ஆனால் கார்த்திக் கண்ணில் தண்ணி. ஏ கார்த்திக் என்னாச்சு, ஏன் இப்போ குழந்தை மாதிரி அழுகுற? இல்லை ஜெனி என்னன்னு தெரில, இத்தனை வருஷம் எப்படியோ கடத்திட்டேன், இந்த ஒரு நாள் என்னால் கடத்தவே முடியல, இப்போ இருந்தே உன் கூட சேர்ந்து வாழணும் போல இருக்கு அப்படின்னு கார்த்திக் சொல்லுவான். இந்த ஒரு நாள் தானடா, இவ்வளோ நாள் எப்படியோ கஷ்டப்பட்டு பொறுத்துட்டோம், நாளைக்கு இதே டைமுக்கு நான் உன் பொண்டாட்டியும் உன் வீட்டில் இருப்பேன் அப்படின்னு ஜெனி சமாதானம் சொல்லி கார்த்திக் அனுப்புகிறான். வெறும் பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஜெனி வேகமாக அவங்க வீட்டுக்கு நடக்கிறா. அவங்க வீட்டில் அவள் வந்தது யாருக்கும் தெரியாது. அவங்க வீட்டில் யாரும் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இவள் வீட்டுக்கு போய் சேரணும். அவள் நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரே சத்தம், எல்லாரும் கத்துற சத்தம் கேட்குது. என்னன்னு திரும்பி பார்த்தா அங்கே ஒரே கூட்டம் சேருது. நான் அங்கே ஒரு நிமிஷம் நின்று பார்த்த ஜெனி அங்கே கார்த்திகோட வண்டி கிடைக்காத பார்க்குறான். அவளுக்கு ஒரு நிமிஷம் பதட்டம், ஒன்றுமே புரியல, பக்கத்தில் போகவே பயமாக இருக்கு. கார்த்திக் எந்திரிச்சோன்னு அந்த வண்டி எடுப்பான்னு அவள் ஒரு நிமிஷம் நின்று பார்க்குறான். ஆனால் கார்த்திக் எந்திரிச்சு வரவே இல்லை. என்ன நடந்ததுன்னு உண்மையை உணர்ந்த ஜெனி ஓடி போய் இந்த கூட்டத்தை விலக்கி பார்க்குறான். அங்கே அவளோட கார்த்திக். ஆம்புலன்ஸ் வருது. ஜெனி கார்த்திக்கோட ஆம்புலன்ஸில் ஏறி உட்கார்றா. ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடியே ஜெனியோட மடியிலேயே கார்த்திக்கோட உயிர் பிரியுது. கார்த்திக் இறந்து 1 வருஷம் ஆயிடுச்சு. ஜெனி இன்னும் பித்து பிடிச்ச மாதிரி தான் இருக்கா. ஆனால் அவள் கண்ணில் இருந்து இன்னும் ஒரு சொட்டு தண்ணி கூட வரல. ஜெனிக்கு மனசில் பல கோவம், அந்த ஆண்டவ மேலே, அவளை சுற்றி இருக்கவங்க மேலே, ஏன் அவன் மேலேயே. ஒரு வேளை இவங்க 2 பேர் வீட்லையும் கல்யாணத்துக்கு முன்னாடியே சம்மதிச்சிருந்தா, இல்லை அவங்க பேரண்ட்ஸோட எதிர்ப்பை மீறி இவங்க 2 பேரும் முன்னாடியே கல்யாணம் பண்ணியிருந்தா, அந்த கடைசி நாள் இன்னும் ஒரு 2 நிமிஷம் கார்த்திக் கூட நின்று பேசியிருந்தா, ஒரு வேளை இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்காதோ என்னமோ. அவன் மனசில் பல கேள்விகள்.